கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளிலும் கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் சந்தோஷமாயிருப்பீர்கள் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன். இந்த நாட்களும் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வருமா இருந்தால் அதற்கு எப்படி எதிர்த்து நிற்பது அப்படின்னு சொல்லி சில காரியங்களை நாங்கள் வேதத்தினோடாக பார்க்கலாம். இதற்கு 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தை நாங்கள் எடுத்து பார்ப்போம் என்று சொன்னால், அங்கு பெலிஸ்திய யுத்த வீரனாகிய கோலியாத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த கோலியாத் எப்படிப்பட்ட மனுஷன் என்று சொன்னால், 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த மனிதனுடைய உயரம் 6 முழமும் 1 ஜானும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்று சொன்னால் கிட்டத்தட்ட இந்த காலத்தின்படி 9 அடி, சுமார் 9 அடி உயரமுடைய மனுஷனாய் இருந்தான். இவன் இஸ்ரவேலர்களுக்கு எதிராக, அதாவது கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்துக்கு விரோதமாய் வந்து நின்று உரத்த சத்தமா சொல்றாரு, இந்த இஸ்ரவேல்ல என்ன எதிர்க்க திராணியுள்ள ஒரு மனுஷன் இருந்தாலும் என்னோட யுத்தத்துக்கு வாங்க. அப்படி யுத்தத்துக்கு வந்து நீங்க ஜெயம் கொண்டுட்டா நாங்கள் உங்களுடைய வேலையாட்களாக மாறுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த அளவுக்கு இஸ்ரவேலரை ஒரு மனுஷனாச்சும் என்ன எதிர்க்க முடிஞ்சா வெளியே வாங்க அப்படின்னு சொல்றாரு பாருங்க. அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்களை மிகவும் கொச்சப்படுத்துகிறதான ஒரு சூழ்நிலைமை. இந்த மனிதனுடைய உடை, அவனுடைய ஆயுதங்களை நீங்க 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 5-7 வரைக்கும் பார்த்தீங்கன்னா பட்டயத்தோடும் கேடயத்தோடும் இப்படி இஸ்ரவேலருக்கு எதிராக வந்து நின்று கொண்டிருக்கிறான். 40 நாட்கள் காலையிலையும் மாலையிலையும் வந்து சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தான். எங்களோட வாழ்க்கையிலேயே உதாரணமா யாராவது ஒருத்தவங்க ஏதாவது ஒன்று சொன்னாலே எங்களால் கேட்டுட்டு இருக்க முடியாது. ஒரு தடவை சொன்னாலே கேட்டுட்டு இருக்க முடியாது. ஆனா இரவும் பகலும் 40 நாட்களும் வந்து சொல்லிட்டு இருக்கிறான். இப்படியான ஒரு சூழ்நிலைமை. இந்த காலகட்டத்தில் இஸ்ரவேலினுடைய ராஜாவாக இருந்தது சவுல். சவுலோட வாழ்க்கை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 2வது வசனம், இவன் ஆட்சி செய்கிற இஸ்ரவேல் தேசத்திலே இவன் தான் மிகுந்த உயரமுள்ளவனாய் இருந்தான், மற்றவங்க எல்லாருமே இவனுடைய தோளுக்கு கீழாக தான் இருந்தான் என்று சொல்லி 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே சொல்லப்படுகிறது. இதை உறுதிப்படுத்திக் கொள்றதுக்காக 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 23 24 வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால், அவன் சிவந்த ரூபம் உள்ள மனுஷனாக, ஒரு நல்ல ரூபம், சௌந்தரியமான ஒரு மனுஷனாகவும், மற்ற எல்லா ஜனங்களும் அவனுடைய தோளுக்கு கீழாக இருக்கத்தக்க உயரமுள்ள மனுஷனாகவும் தான் இருந்தான். இந்த இடத்துல நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னால், எல்லா ஜனங்களை விட, அதாவது தான் ஆட்சி செய்கிற தேசத்துல தான் உயர்ந்தவனாக இருக்கிறான். இன்றைய காலகட்டத்திலையும் எங்களோட வாழ்க்கையில இதுல இருந்து கொஞ்சம் ஒப்பிட்டு பார்ப்போம். இன்றைக்கும் நாங்க இருக்கிற வீட்டிலையா இருக்கலாம், இருக்கிற பிரதேசத்திலையா இருக்கலாம், நாங்கள் நல்ல ஆசீர்வாதங்களோடு கூட தான் இருப்போம். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாகிய நாங்கள் நன்றாக உணவு உட்கொண்டு சந்தோஷமா தான் இருப்போம். ஆனா நிறைய நேரங்கள்ல என்ன நாங்க சிந்திப்போம்னா, மற்றவங்க எப்படி இருக்கிறாங்க, மற்றவங்க எவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்றத தான் நிறைய பேர் தேடி பார்க்குறாங்க. இது இல்லை. இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்துல சவுல் தான் இருந்த தேசத்துல தான் உயரமுள்ள மனிதன் என்பதை மறந்து விட்டான். தனக்கு முன்பதாக இருக்கிற கோலியாத்தினுடைய உயரமும் அவனுடைய பலனும் தான் பெரிதாக இருந்தது. இந்த சவுலை குறித்து நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால், 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலே, ஆனாலும் பேலியாளின் மக்கள் இவனா நம்மை ரட்சிக்க போகிறவன் என்று சொல்லி அவனுக்கு காணிக்கை கொண்டு வராமல் அவனை அசட்டை பண்ணினார்கள். அவனோ காது கேளாதவன் போல இருந்தான். இந்த இடத்துல புறஜாதியான பேலியாளின் மக்கள் சவுல் தான் இஸ்ரவேலுக்கு ராஜான்னு சொல்லும் பொழுது, சாமுவேல் அறிக்கை பண்ணும் பொழுது அவனை அசட்டை பண்றாங்க, காதார பேசுறாங்க, இவன் தான் நம்மளை ரட்சிக்கப்பட போறானா அப்படின்னு சொல்லி அசட்டை பண்ற நேரத்துல காது கேளாதவன் போல இருந்தான். ஆனால் இந்த 17ஆம் அதிகாரத்துல நீங்க 11வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, சவுலும் இஸ்ரவேலும் இந்த பெலிஸ்தியன், அதாவது பலசாலியான கோலியாத், அந்த யுத்த வீரன் சொல்லுகிற வார்த்தையை கண்டு பயந்து போகிறாங்க. இதே சவுல் தான் கர்த்தருடைய ஆவியானவரோடு கூட இணைந்து இருந்த போது ஜனங்களுடைய வார்த்தை, அவனை அசட்டை பண்ணுகிற வார்த்தையை கூட கேளாதவன் போல் இருந்தான். என்று கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அவனுடைய வாழ்க்கையில விட்டு விட்டானோ, அன்று மனுஷனுடைய வார்த்தைகளுக்கு பயப்பட ஆரம்பிக்கிறான். இதை நீங்க முக்கியமா ஞாபகம் வைத்துக் கொள்ளணும். நாங்களும் அப்படிதான் எல்லா நேரத்திலையும் மனுஷனுடைய வார்த்தைக்கு தான் முதலிடம் கொடுப்போம். மனுஷன் என்னத்தை பேசுறான் அதை தான் காதார கேட்க விரும்பும். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் ஒரு காரியத்தை மறந்து விடக்கூடாது. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளோடு கூட இருப்பார் என்று சொன்னால் எந்த பிரச்சனையும் நாங்கள் எதிர்த்து நிற்க முடியும். இதற்கு ஒரு சிறந்த உதாரணம் தாவீது. நீங்க தாவீதை கொஞ்சம் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், 1 சாமுவேல்
17ஆம் அதிகாரத்துல தாவீது தன்னுடைய சகோதரர்களுக்கு உணவு கொடுக்கறதுக்காக வருகிற வேலையில இந்த இடத்துல இந்த பெலிஸ்தியன் கத்தி கொண்டிருக்கிறான். யாருமே இல்லையா, என்னை எதிர்த்து நிக்கிறதுக்கு இந்த இஸ்ரவேல யாரும் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கிற நேரத்துல தாவீது சொல்லுகிறான். நீங்க சாமுவேல் 17:26 எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த விருத்த சேதனம் இல்லாத மனுஷன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனையாகி எங்களை நிந்திக்கிறதுக்கு இவன் எம்மாத்திரம், அவனுடைய உயரமோ அவனுடைய பலனோ அவனுடைய பட்டயமோ இவனுக்கு பெரிதாக தோன்றவில்லை. கர்த்தருக்கு விரோதமாய் அவன் சொல்லுகிற வார்த்தைகளை அவன் சொல்லுகிறான். எங்களை எதிர்த்து நிற்க கர்த்தருடைய சேனையாகி எங்களை நிந்திக்கிறதற்கு இந்த மனுஷன் எம்மாத்திரம் என்று சொல்லுகிறான். இப்படி சொல்லிட்டு சவுல் இடத்துல போயிட்டு சொல்றான், நீங்க கலங்க வேண்டாம், நான் இந்த பெலிஸ்தியனை கொண்டு உன்னுடைய தலையை உங்களுடைய கையில கொண்டு வந்து கொடுக்குறேன்னு சொல்றான். இதுக்கு அவன் ஒரு சிறிய கதையை சொல்றான். நீங்க சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 32-35 வரைக்கும் வாசிச்சு பாத்தீங்கன்னா, தாவீது சொல்றான், நான் ஆடுகள் மேய்க்கிறவன் தான். நான் ஆடுகள் மேய்த்து கொண்டு இருக்கிற நேரத்துல ஒரு சிங்கமும் கரடியும் என்னுடைய ஆட்டுக்குட்டியை வேட்டையாடுறதுக்காக காட்டிற்கு வந்தது. அந்த நேரத்துல நான் அந்த கரடி மேலையும் சிங்கம் மேலையும் பாய்ந்து அதனுடைய தாடியை பிடித்து அதை கிழித்து கொன்று போட்டேன். அப்படி அந்த கரடிக்கு தப்புவித்த ஆண்டவர் இந்த பெலிஸ்தியன், அந்த விலங்குக்கு ஒப்பான இந்த பெலிஸ்தியனை கொன்று போட கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறான்னு சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கலாம். நீங்க விசேஷமா இந்த இடத்துல பார்க்கணும். அதுக்கு பிறகு சவுல் என்ன செய்கிறான்னு சொன்னா, யுத்தத்துக்கு போகிறதுக்கு அவனை வீர்க்கிறான். அது மட்டும் இல்ல, அவனுடைய ஆயுதங்களை கொடுக்கிறான். ஆனாலும் அதை போட்டுக்கொள்ள அவனுக்கு விருப்பம் இல்லை. அவனால் போடவும் முடியாது, அவனுக்கு அவ்வளோ பலன் இல்லை. அதுக்கு அந்த ஆடைகள் உடுத்துற அளவுக்கு இவனுடைய சரீர வளர்ச்சி இல்லாம கூட இருந்திருக்கலாம். அவன் சொல்லுகிறான், இல்லை, இதை அணிவதற்கு நான் பாத்திரன் இல்லை, என்னால் இதை அணிய முடியாது அப்படின்னு சொல்லி தன்னிடத்துல இருக்கிற அது வரைக்கும் தன்னுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தடியையும், அதே மாதிரி அவனுடைய அங்கிருந்த ஆற்றிலிருந்து கூழாங்கற்கள் 5 கூழாங்கல்லையும் எடுத்துக்கொண்டு தான் அனுதினம் தன்னுடைய ஆடுகளை பாதுகாக்கிறதுக்காக எடுத்துக்கொள்ளுகிற கவனையும் எடுத்துக்கொண்டு பெரிய பலசாலியாகிய கோலியாத்தை எதிர்க்க தைரியமாய் புறப்பட்டு போகிறான். அந்த இடத்துல நாங்கள் ஒரு முக்கியமான காரியத்தை பார்க்கணும். தாவீது அந்த இஸ்ரவேல் சேனைகளில் இருந்த யுத்த ஆயுதங்களை எதிர்பார்க்கல, அதை நம்பியும் போகல, தன்னிடத்துல இருக்கிறத எடுத்துக்கொண்டு யுத்தத்துக்கு போகிறான். இன்றும் நாங்களும் அப்படிதான் எங்களிடத்துல இல்லாத காரியங்களை எதிர்பார்த்து எங்களிடத்துல இருக்கிற கர்த்தருடைய வார்த்தையை எங்களுடைய வாழ்க்கையில பயன்படுத்தாமல் இருக்கிறோம். அதனால் ஒரு விஷயத்தை புரிந்துக்கோங்க. கர்த்தருடைய வார்த்தையை அறிந்த நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்கும் பொழுது இல்லாதவைகள் இல்லை, உங்களிடத்துல கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை பயன்படுத்த ஆரம்பிங்க. இந்த இடத்துல பாருங்க, சவுல் கொடுத்த ஆயுதங்களை நம்பல, ஆனாலும் தன்னிடத்தில் இருக்கிறதை நம்பினான். இன்றும் அநேகர் அப்படிதான். கர்த்தருடைய வார்த்தை இருதயத்துல இருக்கும், ஆனாலும் அதை பயன்படுத்தக்கூடிய எங்களுக்கு நாங்கள் அதை பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்காது. மற்றவங்க கொடுக்கிற உபதேசங்கள், பொய்யான போதனைகளை தேடி அநேகர் சீர்குலைந்து போறதுக்கு இது ஒரு முக்கிய காரணம். ஏன்னு சொல்லுங்க, கர்த்தர் கொடுத்த வார்த்தையை தான் தியானிக்கிறது இல்லை, மற்றவங்க என்ன சொல்றாங்க அதை நம்புறது, அதை விடணும். தாவீது மாதிரி கர்த்தர் இதுவரைக்கும் அவனை நடத்தி வந்த பாதையில கர்த்தர் எப்படி அவனை வழி நடத்தினானோ, தன்னிடத்தில் எது இருக்கிறதோ அதை நான் பயன்படுத்துகிறான். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 45-47 வரைக்கும் நீங்க வாசித்து பார்ப்பீங்கன்னு சொன்னால், அந்த பெலிஸ்தியன் அவனை நோக்கி சொல்ல, நீயோ என்னிடத்துல பட்டயத்தையும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் வந்திருக்கிற, நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலனுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வந்திருக்கிறேன். அவர்கள் எங்களுக்கு எதிராக இருக்கிற சாத்தான நாங்கள் பலசாலியா நினைக்கிறதில்லை, எங்களுக்காக சிலுவையை சுமந்த கிறிஸ்து இயேசுதான் பலன் உள்ளவர் என்று நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை அவருடைய கருத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். பாருங்க, அது மட்டும் இல்ல, நெற்றியை குறிவைத்து தாக்குகிறான். இது கர்த்தருடைய வேதத்தை தியானித்து வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையில வருகிற பிரச்சனைகளுக்கு, இன்னல்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையினூடாக ஜெயம் பெற முடியும். யாக்கோபு புத்தகம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். சவுல் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருக்கும் மட்டும்
மனிதனுடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்கல, மனுஷ பலத்துக்கு முதலிடம் கொடுக்கல. ஆனால் என்று கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தானோ, ஆசாரியர்களுடைய வார்த்தையை புறக்கணித்தானோ, அன்று அவனுடைய வீழ்ச்சி, மனிதர்களுக்கு பயப்படுகிற பயம் அவனுக்குள் வந்தது. தாவீதோ மனுஷனுடைய வார்த்தையோ மனுஷனுடைய பலத்தையோ நம்பவில்லை, கர்த்தரை மாத்திரம் நம்பி இருந்தான். இன்றும் கோலியாத்து போன்ற மக்கள் உங்களுக்கு விரோதமாக எழுந்து நிற்கலாம், ஆனால் பயப்படாதீர்கள். அன்று கோலியாத்தை முறியடிக்க கர்த்தர் தாவீதை எப்படி எடுத்து பயன்படுத்தினாரோ அதே போல கர்த்தர் ஒரு காலத்தில் உங்களையும் எடுத்து பயன்படுத்துவார். அதற்கு தாவீது போன்ற அறிக்கை, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை பற்றுகிற நம்பிக்கையை உங்களுக்குள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே இந்த நாட்களில் உங்களுக்கு வருகிற பிரச்சனையா இருக்கலாம், வியாதியா இருக்கலாம், போராட்டங்களா இருக்கலாம், எழும்பவே முடியாதுன்னு சொல்கிற இன்னல்களா இருக்கலாம். அன்று கோலியாத்தை சரியான ஆயுதத்தை வைத்து எப்படி அவனுடைய மரணத்தை கர்த்தர் நியமித்திருந்தார், அப்படி கர்த்தருடைய வார்த்தையை வைத்து உங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வை கர்த்தர் வைத்திருக்கிறார். எனவே அனுதினமும் கர்த்தருடைய வார்த்தைக்கு உங்களுடைய வாழ்க்கையில முதலிடம் கொடுங்க. சவுல் மாதிரி தன்னிடத்தில் இருக்கிறத பெரிதா எண்ணாமல் பிறனுடையதை எண்ணாதீங்க. உங்களுக்கு ஆண்டவர் எதை கொடுத்திருக்கிறார், உங்களுடைய தேசத்துல உங்களுடைய பிரதேசத்துல நீங்க இருக்கிற வீட்டுல கர்த்தர் உங்களுக்கு என்று எந்த காரியத்தை உயர்வாய் கொடுத்திருக்கிறாரோ அதை கனமாய் எண்ணுங்க. மற்றவங்களுடைய கனத்தை எண்ணாதீங்க, மற்றவங்க எங்களை விட உயர்ந்த இடத்துல இருக்கிறாங்க அப்படி எண்ணாதீங்க. உங்களுக்கு என்று கர்த்தர் ஒரு விசேஷத்தை ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார், அது என்னது என்று பார்த்து அதை நோக்கி புறப்படுங்கள். கர்த்தர் உங்களை இம்மட்டும் நடத்தினவர், இனியும் நடத்தி கர்த்தர் உங்களோடு கூடவே இருந்து உங்களுடைய கோணலான பாதைகள் எல்லாவற்றையும் செவை பண்ணுவார். பிசாசுக்கு எதிர்த்து நிலுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பார். God bless you all. சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கின்றார். சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கின்றார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார்.